ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மமதையில இருக்கு. தமிழ் க இயக்குனர்கள் வந்து என்ன ஆம், அழைக்கிறதில்ல. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட் கிடைக்கும், இல்லைன்னா வேற யாருக்காவது 238 பாட்டு பண்ணிட்டேன் இது வரைக்கும். ஒரு பாட்டுக்கு எனக்கு அவார்டு கொடுத்ததில்லை. காதல் என்பது பொது உடைமை துணை கதாபாத்திரத்தில் சிறந்த நடிகை ரோஹிணி. மாறுபட்ட பாலுணர்வுடைய பெண்ணாக நடிப்பதே கடினம். அப்படி ஒரு பெண்ணிற்கு தாயாக நடிப்பது அதைவிட 100 மடங்கு கடினம். தன்னுடைய ஒரே மகள் காதலிக்கிறாள் என்று தெரிந்தும் புதுமை பெண்ணாக வாழ்த்தி வரவேற்பதும், அது தன்பால் ஈர்ப்பு என தெரிந்தும் பாம்பாக சீறுவதும், பிரிந்துவிட்ட கணவனை அழைத்து காதலர்களாக பிரிக்க முயற்சிப்பதும் என உணர்ச்சி பிழம்பான காட்சிகள். தன் நடிப்பு திறனால் அந்த உணர்வுகளை பார்வையாளர்களுக்கு முழுமையாக கடத்துகிறார் ரோஹிணி. எங்கிருந்தாலும் வாழ்க என்று 2 சொட்டு கண்ணீருடன் கடந்து சென்றுவிடும் காதலன் போலவோ, ஓரின ஈர்ப்பு ஒரு தற்காலிக நோய் தானே சரியாகிவிடும் என்று அலட்சியப்படுத்தும் தந்தை போலவோ ஒரு தாயால் நினைக்க முடியவில்லை. அவளது மொத்த உலகமும் அவள் மகள் மட்டும்தான். அனல் மேல் பட்ட புழுவாக வாழ்ந்து காட்டி படத்தின் நாயகியாகவே வலம் வருகிறார் ரோஹிணி. தன் முதல் பரிந்துரையிலேயே காதல் என்பது பொது உடைமை திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் ரோஹிணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆமாங்க. இதை பிடிச்சிட்டு பேச. ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள். நீங்கள் பேசுனது, உங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்குது வினோத். அதே நேரத்தில் இங்கே யார் தேர்வு குழுவில் இருக்காங்க அப்படின்றத பார்த்த உடனே எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இந்த விருது நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு என்ன தேர்வு செஞ்சதுக்கு எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. இந்த படம், இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஜேபி ஃபார் கிவிங் மீ லக்ஷ்மி. 50 வருஷம் ஆயிடுச்சு சினிமாக்குள்ளே நான். அப்போது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மமதையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சேர்ந்தாச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. எனக்கு என்ன தோணும்னா தமிழில் எனக்கான ஒரு சரியான தீனி இருக்கிற கேரக்டர்ஸ் இது வரைக்கும் எனக்கு யாரும் பெருசாக டைரக்டர்ஸ் கொடுக்கல அப்படின்றது. அது ஆனால் அதனால தான் ரொம்ப கம்மி தான் தமிழில் நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய பாடி ஆஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா தமிழில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பண்ணியிருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சி தான் பண்ணேன். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்தது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதனால் தெலுங்குல எனக்கு கிடைக்கிற கதாபாத்திரங்கள் அளவுக்கு, மலையாளத்தில் எனக்கு கிடைச்ச அளவுக்கு, இன்னும் கிடைச்சிட்ருக்கிற அளவுக்கு தமிழ் இயக்குனர்கள் என்ன அழைக்கிறதில்ல அப்படின்றது, எனக்கு கேரக்டர்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்னு எனக்கு ஒரு குறை இருக்குது. ஆனால் லக்ஷ்மி எனக்கு கிடைச்ச போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. என் பையன்கிட்ட நான் சொன்னது என்னென்னா, இது வரைக்கும் நான் நடித்த படங்கள்லையே என்னை நானே பார்த்துக்கிட்டு ஆஸ் அன் ஆக்டர் பரவாயில்ல நம்ம நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னா சில படங்கள் இருக்குன்னா அதில் காதல் என்பது பொது உடைமை லக்ஷ்மி ஒன்று. எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு ட்ராவல் லக்ஷ்மியுடைய ட்ராவல். நிறைய அந்த மாதிரி படங்கள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, மலையாளத்தில் தெலுங்குல நிறைய இருக்குது அந்த மாதிரி படங்கள். ஆனால் சில படங்கள் எல்லாம் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காது. அந்த மாதிரி கவனத்தை ஈர்க்காத நிறைய கேரக்டர்ஸ், என்னுடைய கேரக்டர்ஸ் அப்படியே போயிருக்கும். பட் அதை பற்றி கவலை எல்லாம் அவ்வளோ கிடையாது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது
அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இதை விட நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம நடிச்சிட்டோம்னா அதுதான் ஆக்சுவலாக தேவை எனக்கு. அது வந்து வெளியே கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஒரு போனஸ். இந்த மாதிரி விருதெல்லாம் கிடைக்குதுன்னா அது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். அப்படி வந்து நிறைய கதாபாத்திரங்கள் அப்படி ஆச்சு. மலையாளத்துலேயும் ஆச்சு, தெலுங்குலேயும் ஆச்சு. பட் எனக்கு இந்த தம்பிக்கிட்ட ரிஷிக்கிட்ட நான் சொன்னது என்னென்னா, இந்த கேரக்டர் நான் இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கெல்லாம் என்னுடைய மனதை நான் கொண்டு போக வேண்டி இருந்தது. அதை நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக டீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு. அந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்கவே இல்லை, யாருக்குமே தெரியாது. என்னுடைய லக்ஷ்மி வந்து எனக்கு பிடிச்ச அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்றத ஒரு ஆசை, ஒரு ஆர்டிஸ்டினுடைய ஆசை. பட் யாரும் வந்து அந்த கவிதை படித்தா தானே அந்த கவிதையில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும். அந்த மாதிரி தான் எங்கள் கவிதை வந்து கொஞ்சம் நிறைய பேரால் இன்னும் படிக்கப்படவே இல்லை. எங்கள் லக்ஷ்மியுடைய ஆக்சுவலாக வந்து காதல் என்பது பொது உடைமை லக்ஷ்மியுடைய கதை, பொண்ணுனுடைய கதைலாம் கிடையாது. அவளுக்கு என்னமோ நடக்குது, அவளை மீறி சில விஷயங்கள் நடக்குது. அவள் தன்னை பற்றி தனக்கு இருக்கிற ஐடியாஸ் வந்து நம்ம மனிதர்களுக்கே நம்மளை பற்றி சில ஐடியாஸ் இருக்கும்ல, நம்ம இப்படி அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இந்த கேரக்டரை ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் டைரக்டர். அப்போ வந்து ஒரு பயங்கர திமிராக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அப்படியே க்ரம்பிள் ஆகும் அந்த கேரக்டர். அந்த லக்ஷ்மி க்ரம்பிள் ஆகி தன்னைத்தானே அப்படி பார்த்துக்கிட்டு, ஏய் சி நீ இப்படிப்பட்டவளா அப்படின்றதுலேருந்து உடஞ்சே அதிலிருந்து ஒரு தைரியத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரூ ஹியூமன் பீயிங்காக வித் ஆல் தி ஃபால்ஸ் டிஃபெக்ட்ஸ், வித் ஆல் தி ஒரு இது மாதிரியான ஒரு உடம்பே ஒரு மாதிரி ஆகும். இந்த கேரக்டர் நான் பண்ணும்போது என் உடம்பே ஒரு மாதிரி ஆச்சு. அது என்னை அறியாமல் சில இடத்துல ஆச்சு. அது வந்து நான் நினச்சேன். அப்போது ஜேபி கிட்ட ஒரு சீன் இருக்கும், லாங் ஷாட் வச்சுருப்பார். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஹீ கெப்ட் இட் இன் தட் லாங் ஷாட். எங்கள் வீட்டில் வேலை பண்ணுற அவங்க தீபாக்கா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இந்த பொண்ணுனுடைய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்காக அவளுக்கு வந்து கேட்ட பணத்தை விட கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்துட்டு அனுப்புவாங்க. பட் நாட் இன் மெனி வேர்ட்ஸ், இது நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்னலாம். அந்த ஏம்மா எனக்கும் பொண்ணு இருக்குது, நான் கேட்ட பணம் போதுன்னு நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்த பணத்தை எனக்கு கொடுத்துட்டு போவாங்க. அப்போது ஒரு மாதிரி கோணும் என் உடம்பு. ஆக்சுவலாக வந்து க்ளோஸ்அப் வச்சுட்டு அந்த எமோஷனை காமிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. நான் நினச்சேன் ஐயோ, பட் ஜேபி வந்து அந்த கோணி போன என் உடம்பினுடைய அந்த நிலையை காமிச்சார் அப்படின்றது தான் வந்து அவ்வளோ அவருக்கு புரிஞ்சது என்ன நடக்குது, இந்த லக்ஷ்மிக்கு என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் லக்ஷ்மியை பற்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் நான் எதை பற்றி பேசிகிட்ருக்கேன்னு. எவ்வளோ ஒரு சேட்னஸ் பாருங்கள். எனிவேஸ், எனக்கு இன்றைக்கி வந்து நான் இந்த விருது ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கொடுக்குற ஒரு விருது இது. ஏன்னா என்ன நானே பாராட்டிக்கிட்ட ஒரு கேரக்டருக்கு எனக்கு வந்து ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது. ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி. தேங்க் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. நல்ல வேளை நீங்கள் என்னுடைய இந்த கேரக்டரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு கர்வப்படக்கூடிய ஒரு கேரக்டரும் ஒரு பரத்தலும் தான் இந்த கேரக்டர். என்னைக்காவது நான் வந்து திரும்பி பார்த்துட்டு எந்ததெல்லாம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து லக்ஷ்மி கேரக்டர் இருக்கும். அந்த லக்ஷ்மியை தேர்வுக்குழு பார்த்து அதனுடைய எல்லா விஷயங்களையும் உங்களாலேயும் பார்க்க முடிஞ்சது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்கள் நினச்சிட்ருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து விருதுக்கானது.
ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து நான் எப்போவுமே நினைப்பேன், நம்ம சினிமாவில் இருக்கிறவங்களாம் நம்மெல்லாம் ரொம்ப பேம்பர்டு அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எந்த வேலையாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க விருது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து எந்த வேலையும் யாரும் பண்ணுறது கிடையாது. ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு உயிரை காப்பாற்றுறாரு. அந்த ஹார்ட் சர்ஜரி எப்படி பண்ணேன்னு சொல்லி யாராவது கவனித்து இந்த ஹார்ட் சர்ஜரிக்கு விருது கொடுக்குறோன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவங்கள விட நம்ம எந்த இடத்துல பெரிய ஆள் அப்படின்னெல்லாம் நான் நினச்சிட்ருப்பேன். பட் சினிமாவில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியறதுனால வேறு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இருக்கிற ஒரு 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 வீச்சாக இதை நான் பார்க்குறேன். அண்ட் இங்கே அதிகமான ஆட்கள் வராமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியாது. பட் சில அப்ஸ்ட்ராக்டான விஷயங்கள், சில அப்ஸ்ட்ராக்டை மட்டும், அதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் நம்புகிறோம், இப்படி தான் நாங்கள் போவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற விஷயங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பட் ஐ வில் ஸ்டில் பி லைக் திஸ் அப்படின்னு சொல்கிற அவர் இருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் ஐ வில் பி ஏபிள் டு கம் ஹியர் அகெயின். இன்னொரு விருது உங்களுடைய தேர்வுக்குழு தேர்வு செஞ்சு நான் வந்து வாங்கிறதுக்கு நான் இன்னும் முயற்சி செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ மேடம், வாழ்த்துக்கள். மரபு வழி கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை அடைய துடிக்கும் ஒரு பெண்ணின் கதை. அவள் புதுமை பெண்ணோ புரட்சி பெண்ணோ அல்ல என்றாலும் ஒரு கலகக்காரியாக அவளுடைய நியாயங்களை இயக்குனர் மக்களிடம் சேர்க்கும் அதே நேரத்தில் இன்றைய தலைமுறையின் சமூக மதிப்பீடுகளையும் பார்வையாளர்கள் முன்பு விமர்சனமின்றி வைக்கிறார். மறுபுறம் பழைய தலைமுறையினரின் அம்சங்களும் முடக்கப்பட்ட உணர்வுகளும் வெளிப்படுத்தப்படுகின்றன. மிக சிக்கலான ஒரு கதையை இயக்குனர் இசை, ஒளிப்பதிவு, காட்சி தொகுப்பு ஆகிய தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பார்வையாளர்களை எளிதாக புரிந்து கொள்ளுமாறு மாற்றி கொடுத்துள்ளார். பிரச்சாரமாக மாறிவிடாமல் தன் முதல் பரிந்துரையிலேயே பேட்கர்ல் திரைப்படத்திற்காக இவ்விருதினை பெறும் வர்ஷா பரத் இயக்குனர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். என்னோட டீம் வந்து என்னையே எல்லார் சார்பாகவும் பேச சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். ஐம் ஸோ ஹாப்பி டு ரிசீவ் இட் ஃப்ரம் அமரந்தா மேம். அவங்க தான் என்னோட ப்ராஜெக்டோட இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஹெட்டாக இருந்தாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு see her again, such an unexpected surprise. திஸ் அவார்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா எனக்கு கிடச்ச லாஸ்ட் 2-3 அவார்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுமா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட் கிடைக்கும், இல்லைனா வேறு யாருக்காவது கொடுத்துருவோம், அந்த மாதிரிலாம் ஊரில் அவார்ட் நடத்துகிறாங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் திஸ் ஹேஸ் அ ஜெனுவின் ப்ராசஸ் அண்ட் திஸ் மீன்ஸ் அ லாட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் வித் மை டீம். அண்ட் இங்கே டீமோட அஜுமா அண்ட் ராஜேஷும் இருக்காங்க, ராதாவோட அசிஸ்டண்ட் அண்ட் பிரீதா மேமோட அசிஸ்டண்ட். So happy, it's like a reunion for all of us. And most importantly, இன்னைக்கு போயிட்டு உங்கள் படத்தை பார்க்க போகிறோம். ரோஹிணி மேம் பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, இட்ஸ் ஜஸ்ட் பின் அ வெரி ஹெக்டிக் டைம். பட் நான் லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆன லாஸ்ட் 2 இயர்ஸில் பெருசாக எந்த படமுமே பார்க்கல. பட் திஸ் இஸ் அ ஃபில்ம் ஐ ரியலி வாண்டட் டு வாட்ச் அண்ட் ஐ வில் வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, நன்றி எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ரெட்ரோ டீம், கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கும், சூர்யா சார் அண்டு என்டையர் டீம். இது வந்து எனக்கு நான் எதுக்கு கிடச்சிதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, பிகாஸ் இது வந்து 15 minutes சிங்கிள் ஷாட். இது வந்து எடிட் பண்ணப்படாத ஒரு என்டையர் சிங்கிள் ஷாட் விச் இஸ் கனெக்டட் வித் ஒரு டான்ஸ் அண்டு சீன், ஒரு ஃபிலிமோட ஒரு பார்ட் ஆஃப் த சீன் அண்ட் த ஸ்டண்ட்டு. இது மூணும் மிக்ஸ் ஆன சிங்கிள் ஷாட்டுன்றனால, அதுவும் 15 minutes லென்த்தில் பண்ணதில்லை, படமே பண்ணியிருக்காங்க. பட் பாட்டோடு சேர்ந்து பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு 15 minutes அப்படிங்கிறனால ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு டூ திஸ். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இங்கே அவார்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு ரோகிணி மேம் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப தள்ளி, அவங்களுக்கு எனக்கு ஞாபகமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு ஹாப்பி தட் அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப உண்மை. லைக் ஐ ஆல்சோ கோ அண்ட் வாட்ச் த ஃபிலிம் மேம்.
ஏன்னா நிறைய மிஸ் பண்ணிடுவோம். அண்டு பேட் கேர்ள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி உங்கள் படத்தையும் பார்க்க போகிறேன். ஏன்னா ராதா எடிட் பண்ணியிருக்காங்க. அண்டு நானும் அவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை. அதாவது எப்படி சொல்கிறது, சேர்ந்து ஒரே டைமில் வி ஹவ் ஸ்டார்டட் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டுகெதர். ஆஸ் அன் எடிட்டர் நான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் எடிட்டர் இருக்கும்போது நான் கொரியோகிராஃபராக இருந்தேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா 238 பாட்டு பண்ணிட்டேன் இது வரைக்கும். ஒரு பாட்டுக்கு எனக்கு அவார்டு கொடுத்ததில்லை. அதுதான் பெரிய அவார்டாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் ஐ டிட் லாட் ஆஃப் சாங்ஸ் லைக் ரஜினி சாரோட மரணமாஸ், புஜ்ஜி சாங்கு. அண்ட் ஃபஸ்ட்டு சாங்கே எனக்கு அவார்டு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. காசு பணம் தொட்டு மணி மணி, தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். அண்டு அது எதுக்குமே எனக்கு அவார்டு கிடைக்கல. பட் அதை பற்றி நான் யோசிக்கல. ஏன் அப்படின்னா, அவார்டு கொடுக்கணுன்னு எழுதுகிற பேருக்கு முன்னாடியே அவார்டு கொடுக்கக்கூடாதுன்னு எழுதுகிற பேரில் ஃபஸ்ட்டு பேர் நம்ம பேர் தான் இருக்கும். அதனால தட் இஸ் த பெஸ்ட் அவார்ட் ஃபார் மீ. அதுதான் என்னை திருப்பி ஓட வச்சுது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவார்டுக்காக கண்டிப்பாக நம்ம ஆர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, தட் இஸ் ஆர்ட் ஹேஸ் அ லைஃப். அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது, நிறைய பேர்த்தோட கனவு இருக்குது. அண்ட் அவார்டுங்கிறது வந்து ஒருத்தங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஊக்குவிப்பான ஒரு விஷயம். ஓகே, உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நீ இன்னும் சூப்பராக பண்ணுன்னு. அது மாதிரி எனக்கு நம்மளை சில டைம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது அது இன்னும் என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த இடத்துல நிற்க வச்சதுக்கு. எப்படி நம்மளை தவிர்க்கிறாங்களோ அது தவிர்க்க முடியாத இடத்துக்கு போகிற அளவுக்கு நான் முயற்சி பண்ணி உழைக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப உணர்வுபூர்வமாக, ரொம்ப நியாயமாக, அழகாக இருக்குது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார்.